உங்க கேங்ல யாருக்கு கோவம் அதிகமா வரும்? ஓகே, இந்த क्वेश्चन தான். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா ஆடியன்ஸும் இந்த क्वेश्चन தான் வெயிட் பண்ணிருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் திஸ் क्वेश्चन தான் மாட்டணும். ஹலோ एवरीवन. சொல்லுப்பா. சொல்றா. தக்காவது. ஆரம்பமே ரொம்ப சூப்பரா இருக்கு. Q&A வீடியோ. நீங்க இன்ட்ரோ듀ce about yourself. டேடா இது இன்டர்வியூ क्वेश्चन கேக்குறேன். பையனா எனக்கு. My name is K Ganesh. நான் ஒன்னும் காலேஜ் போல, இனிமே தான் போறேன். ஏய் நீ போறீனா இப்படி தான் வரணும்மா? கை குத்துறேன். இதான் வரணும். गाइस, என் பேர் வினோத். நான் சிவில் 3rd இயர் படிக்கிறேன். GBU mama god bless. My name is VL Malai. I am coming from Acharapakam. I am studying in Panimala College, B.Tech. B.Tech B engineering guys. B. Sorry guys. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டிவனம். Panimalar. என் பேரு வரதராஜன். கம்ப்யூட்டர் எனக்கே கேட்கல. சத்தியமா வரதராஜன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி கிரசன் காலேஜ்ல 3rd இயர் படிச்சிட்டு இருக்கேன். விளக்கமா சொல்லுவியா? गाइस உங்கள் விஸ்வா மெக்கானிக் 3rd இயர் பனிமலை இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறேன். சொல்லுமா? गाइस என் பேர் ஜவிஷ். இப்போதான் 12th ஸ்டாண்டர்ட் போறேன். गाइस, ஸ்டார்டிங்ல உங்களுக்கு யூடியூப்ல நல்ல ரீச் ஆகும்னு கான்ஃபிடென்ட் இருந்துச்சா? டெஃபினட்டா இருந்துச்சு guys. गाइस யாருக்குமே இங்க இல்ல, ஒரே ஒருத்தருக்கு தான் இருந்துச்சு. நான் தான் गाइस ரெகுலரா வீடியோ போடலாம்னு சொல்லி விஸ்வா மோட்டிவேட் பண்ணேன். அதுக்கப்புறமா அவனுக்கு गाइस எனக்கு நம்பிக்கையே இல்ல. வினோத் தான் என்ன மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தான். போடுவோம் கண்டினியூவா இங்க போடுவோம். யாருக்குமே இல்ல வினோத்தனா தவிர. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஐடியா எப்படி வந்துச்சு? ஓகே, சொல்லியாச்சு. அண்ட் உங்களுக்கு எப்பயாச்சும் குவிட் பண்ணணும்னு தோணுச்சா? சான்ஸே இல்ல Do guys. you love making videos? அதான் நம்ம வந்து யூடியூப் விட்டு போயிடலான்னு தோணுச்சா? நம்ம வீடியோ எடுக்கிறது பிடிச்சிருக்கா? இல்ல அப்படி தோணுனது கிடையாது. வீடியோ எடுக்க ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த சரௌண்டிங்கே ரொம்ப என்விரான்மெண்டே ரொம்ப நல்லா நான் இருக்கும். உடனே டைமிங் மேல வந்துரும். ஆனா டைமிங் மட்டும் வர மாட்டேன். அதான் வந்துரும். என்கிட்ட கேட்பான், எத்தனை மணிடா வீடியோ எடுக்கிறேன்னு கேட்பான். நான் எப்போ சொன்னாலும் லேட்டா தானே வரும், உனக்கு பிடிச்ச டைம்ல வந்துடுறான்னு சொல்ற தோணும். 6:30 மணி கரெக்டா 7:30 மணிக்கு வந்துடும். சாய்ச்சி கடுப்பாயிடுச்சு கைஸ். வந்துட்டோம். ஆனா வந்துருவேன் கரெக்டா. வருவாரு. சேனலை யார் அண்ணா மெயின்டைன் பண்றா? நீங்க எப்போ வீடியோ எடுப்பீங்க? நீங்க எல்லாரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா? சேனலை மெயின்டைன் பண்றது வந்து வினோத். ராண்டி வினோத். எப்ப வீடியோ எடுப்போம்னா வீக்கெண்ட்ல, சாட்டர்டே சண்டே மட்டும் ஒன்லி. ஆமா, அப்ப மட்டும்தான். கரெக்டா 7:30 இருக்குமா? இல்ல 7 o'clock ஆரம்பிப்போம். 7:30க்கு வருவாரு. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க ஆரம்பிக்கணும். 7:30ல இருந்து 9 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம். Q&A மாதிரியே இல்ல, என்ன மட்டும் போட்டு அடுத்த क्वेश्चन மாட்டிங்க லாஸ்டா வந்துட்டா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா? ஸ்கூல் மட்டே எல்லாரும் ரிவ்யூ. கேமரா ரோலிங் ஆக்ஷன். சொல்றா என்னதுடா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்தாங்க சொல்லுது. அதான் சைல்ட்ஹுட் கைஸ். ஃபர்ஸ்ட் என்னோட இங்க இருக்கிறதுல சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் பண்ணா தீபக் தான் கைஸ். நானும் தீபக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். அவன் தாங்க. இவன் வந்து 5ஆவதுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். இவன் 8ஆ 9ஆ 9th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவன் வந்து ஷி பிரதர் பிரதர். சோ இவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே. ஆனா அப்ப விஸ்வா கூட க்ளோஸ் ஆனதை விட ஜஜ்பால் கூட தான் அப்புறம் க்ளோஸா இருப்போம். நாங்க 2 பேரும் டயர் கேம் விளையாடுவோம் கைஸ். ஏழுமலை வந்து எனக்கு இப்போ ஷூட்டிங் வந்தது தான் நல்லா தெரியும். அது மாதிரி தெரியும். பேச மாட்டேன், இவனு என்ன கலாய்க்க மாட்டேன், நானும் கலாய்க்க மாட்டோம். இப்பயும் என்ன கலாய்க்க மாட்டேன் தான், பட் இருந்தாலும் இப்பதான் கைஸ் தெரியும். ஜெவிஷ் வந்து மை நெய்பர், பக்கத்து வீடு. புதுசா வரும்போது ஜாலியா பேசலாம். இப்ப வாடா படம் கூடாது இல்ல, வாழ போட்டு சொன்னா டா போட்டு சொல்றாங்க. அப்புறமா அண்ணா தானே சொன்னேன் சொல்றாங்க. நீ சொல்ற உன்னோடது. அதுக்கப்புறம் நானும் வினோத்தும் சின்ன வயசுல இருந்தா தான் 4th 5th அந்த டைம்ல இருந்து. ஏழுமலை எனக்கு இப்பதான் தெரியும். ஆனா ஏன்டா தெரிய வந்ததுன்னு இருக்கு. அப்புறம் இவன்லாம் வந்து 9th 10th டைம்ல தெரியும் நினைக்கிறேன். ஜஜ்பாலும் தெரியும். இவனால அப்படியே ஜஜ்பால் தெரியும். தீபக் தெரியும் சின்ன வயசுல இருந்தே. கைஸ், என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஏழுமலை. அவன் என் தம்பி கைஸ். அதெல்லாம் அவன் ஃப்ரெண்டாலாம் நான் எடுத்துக்க மாட்டேன். சட்டை மாத்தி மாத்தி போட்டு சண்டை போட்டு 9th ஸ்டாண்டர்ட்ல இன்ட்ரோடியூஸ் ஆனா, ஐ மீன் தீபக் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சான் வினோத்தை. அடியில இருந்து கூட நான் வருத்தம் அதேதான். ஜெவிஷ் வந்து இங்க வந்ததுல இருந்து என்னோட ஃப்ரெண்டு சொல்ல முடியாது, தம்பி. தம்பி சுட்டி குழந்தை. அவன் தம்பியோ இவன் தம்பி. गाइस தீபக்கு எனக்கு ஃப்ரெண்ட் தான் 6th இயர்ல. அப்புறம் கேட்பான் என்ன மட்டும் சொல்லன்னு. How do you manage your studies as well as this channel between yours? Keep rocking guys. சொல்லு எப்படி நம்ம ஸ்டடீஸ் வந்து மேனேஜ்? நீ அட்மின் காலேஜ் போனா தானே. அதான் காலேஜ் போனா தானே அந்த மாதிரி தான் இருக்கும். गाइस லீவ் போட்டுறோம் நிறைய நாள். வீக் டேஸ்ல எடுக்கவே மாட்டோம் வீடியோ. வீக்கெண்ட்ல தான் எடுக்கிறோம். ஸோ 5 days எல்லாம் படிப்பாங்க பயங்கரமா.
நம்ம காலேஜ் வந்து பனிமலை கைஸ். ஸோ வண்டலூர் ஸ்டே பண்ணிருக்கேன் நான் என்னோட ரூம்மேட் தான். ரூம்மேட். ஸோ 7:30க்குலாம் பஸ் போனா 3:40க்கு தான் வருவோம். இவன் வந்துருவான். எனக்கு கிளாஸ் இருக்கு, டிசைன் கிளாஸ். நான் முடிச்சுட்டு 9 o'clock தான் வருவேன். ஸோ மண்டே டு ஃப்ரைடே அப்படியே போயிட்டு இருக்கோம். சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி வீடியோஸ் வரும். அப்புறம் நைட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா கலக்கி பரோட்டா கைஸ் இவங்க வந்து ரூம்ல தங்கி படிக்கிறாங்க. அதை சொல்றேன். இல்லை ஃபர்ஸ்ட் அதான் எங்க ரூம்மேட். நிறைய விஷயம் ஏன்னா ஏன் விஷா ஒரு நாள் வர மாட்டீங்க, ஏன் வார்த்தா வர மாட்டீங்க இது கேட்குறீங்க. ஒரு நாள் ஒரு ஆள் மிஸ் ஆவாங்க. எப்படின்னா இவன் ரூம்ல இருக்கும்போது அவன் சென்னையில இருக்காங்க எல்லாரும், வண்டலூர்ல. நாங்க வந்து எங்க ஒரு நேட்டிவ் பிளேஸ் என்ன ஒரு ஆக்சுவலா பார்க்காம இருக்கோம். கம்முன்னு அதனால பேச சான்ஸ் கொடுத்தேன். ஓகேவா? அவன் இருக்கும். ஒரு நாள் அவன் வரலன்னா நாங்க தான் வீடியோ எடுப்போம். அந்த வாரம் ஃபுல்லா வர முடியாது. ஆனா நீங்க கேட்பீங்க ஏன் வரதா வரல, ஏன் விஷயம் வரல கேட்பீங்க. அதனால தான் ரீசன். ஓகேங்களா? எக்ஸாம் டைம்னா வர மாட்டாங்க. மோஸ்டா எக்ஸாம் டைம்ல தான் வர மாட்டேன். மற்றபடிலாம் அட்டெண்டன்ஸ் போட்டுலாம். வீக்கெண்ட்ல மட்டும் தான் வீடியோ எடுப்போம். வீக் டேஸ் வந்து படிக்கிறதுக்காக எடுத்துப்போம். எப்பயுமே படிப்புன்றதுனால எங்களுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. நேரம் கழிச்சு அதிகம் ஒரு கை பாத்துருவோம்ல. ஆமா கைஸ் பாத்துருவோம். குடி பிடிச்சிருவோம். உங்க கேங்ல யாருக்கு கோவம் அதிகமா வரும்? கோபப்படு முடியல கொடி போச்சு. முடி கொடி போச்சு. கண்ணாடி பவர் கம்மியாச்சு. நல்ல பாசக்கார பையன். என்ன கோவம் தான் புசு புசுன்னு வந்துரும். ஆமா கைஸ், நல்ல பையன் தான். அது வந்து என்ன சொல்றது, ஆனா அந்த கோவத்துக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவரு சும்மா கோச்சிப்பாரு இவரு. கைஸ் நான் கோவப்படுவேன் வீடியோ டைம்ல மட்டும். மத்தபடி ஒரு நாளைக்கு எத்தனை சேலஞ்ச் வீடியோ எடுப்பீங்க? அதான் கைஸ், அதான் 2 நாள் தான் எடுப்போம் ஷூட்டிங். சரி வீடியோ அந்த 2 நாள்ல வந்து ஒரு வீக் ஓட்டுறதுக்கான பிளான் போட்டு வச்சிருவோம். அதான் ஒரு 7-8 வீடியோ எடுத்துருவோம் கைஸ். போன வாரம் எடுக்க முடியல. நம்மளுக்கு புரியும் அங்க லைட் இருக்கு. ஆடியன்ஸ் இருக்கு. சோ அதனால பாயிண்ட். ஜட்ஜ கணேஷ ஏன் ஜட்ஜ் பால்னு கூப்பிடுறீங்க? அண்ட் ஏழுமலை அண்ணாக்கும் டிஎம்க்கும் என்ன சம்பந்தம்? இந்த கணேஷ் எதுக்கு ஜட்ஜ் பால்னு கூப்பிடுறோம்னா கைஸ், ஃபர்ஸ்ட் டைம் கூட கிரிக்கெட் விளையாடும்போது அவன் பாலை வந்து ஜட்ஜ் பண்ணி போட்டான். கரெக்டா விக்கெட் எடுத்தான். மெயின் பிளேயர்ஸ்னா என்ன மாதிரி மெயின் பிளேயர்ஸ் விக்கெட் எடுத்தான். அந்த மாதிரி ஆட்டம் ஜட்ஜ் பால்னு பேர் வச்சிட்டாங்க கைஸ். என்னடா சொல்லலாம். பயப்படுற ராகுல் ஒரு பையன் பேர் வச்சான், அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चनடா. டிஎம் அப்ரிஷியேஷன் சொல்லுங்கடா. அதான் கைஸ், அவன் வந்து ஏதோ பார்ட் டைம் ஜாப் இருந்தா கொடுங்கடா, நான் வேலைக்கு போகணும்னா கைஸ். அதனால குரூப்ல சொன்னாங்க, சரிடா ஏழுமலை டிஎம் பண்றான்னு. அவன் டிஎம் என்னன்னு தெரியாம என்னடா டிஎம் அப்படின்னு கேட்டல. நான் பக்கத்துல இருந்தேன். எனக்கு என்ன டிஎம் இது கேட்டுக்கிட்டே இருக்கான். டிஎம் பண்றான்ற என்னடா டிஎம் அப்படின்னு. அப்புறமா ஒரு வாரம் 2 வாரம் இவனுக்காகவே அந்த கண்டென்ட் அந்த டிஎம் யூஸ் பண்ண. அந்த சேலஞ்ச் எடுத்த காரணமே இவன் தான், டிஎம்காக தான். எல்லாருக்கும் இது பண்ணி சென்சார்ல போயிட்டு கடைசியில கத்துக்கிட்டாங்களா இல்லையா? கத்துக்கிட்டேன். டைரக்ட் மெத்தட். ஓகே, இந்த क्वेश्चन தான். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா ஆடியன்ஸ் இந்த क्वेश्चन தான் வெயிட் பண்ணிருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் திஸ் क्वेश्चन மாட்டணும். வர்தா அண்ணா ஸ்கூல் டாப்பரா? உங்க எல்லாரோட 10th 11th 12th மார்க் சொல்லுங்கப்பா. வர்தான கேட்டா ஃபர்ஸ்ட் வர்தான சொல்லுங்க. வர்தா ஸ்கூல் டாப்பர் கிடையாது. போட்டனா டாப்பர் அவன் ஏமாத்துறான். நல்லா படிச்சிட்டு இருந்தேன், பட் டாப்பர் கிடையாது. படிக்கிறதுக்கு டாப் என்னடா இவன் பதில் சொல்றான்? அதாவது மேபி ஜெனரல் நாலேஜ் வைஸ்ல இருந்தேன், பட் மார்க்ஸ் வைஸ்ல நான் அவ்வளவு பெஸ்டாலாம் இருந்தேன். மார்க்ஸ் வைஸ்ல அவ்வளவு எடுத்தது கிடையாது. அதான் டாப்பர்லாம் கிடையாது. மார்க்க சொல்லிடி ஃபர்ஸ்ட். அவன் மார்க் 10th மார்க் வந்து 391. கொரோனா பேட்டலி ஆஃப் மார்க் தான் நாங்க எடுத்தோம். ஆமா guys. பப்ளிக் எழுதல. ஏது இருந்தா நல்லா எடுத்துப்பான். 12th ல 451. எவ்வளவுக்கு? 600 to 451. गाइस என்னோட 10th மார்க் வந்து 352 அவுட் ஆஃப் 500. 12th வந்து 485 அவுட் ஆஃப் 600. 10th மார்க் பாத்தீங்கன்னா 350. அப்புறம் 12th படிக்கல. ரெண்டு மாடு Guys. அப்புறம் பால் இன்னைக்கு வச்சேன் 100க்கு 75 வந்தேன். சூப்பரா. Guys, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த 10th 12th மார்க்னா முக்கியம் இல்ல கைஸ். ஆமாப்பா. ஏன்னா நான் மார்க் கம்மி. 290 கைஸ் 10th ல குவார்டர்லி ஆஃப் மார்க் தான். அப்புறம் 12th ல வந்து பாத்தீங்கன்னா 418 ஓகேங்களா? गाइस நான் 10th ல 365 365 தான எடுத்தா. 65 கரெக்டா சொல்லிட்டான். அதிசயம். 12th ல 430. ஏப்பா ஏப்பா மாப்பிள்ளை. ஜெயிச்சரா சிபிஎஸ் गाइस. CBSE. Guys.
நம்ம கைஸ் நான் 10th போர்டு மட்டும் தான் எழுதிருக்கேன் 389. மழை பெய்யுது கைஸ். மழை ரொம்ப ஓவர் அடிக்குது, காத்து ஓவர் அடிக்குது. அதனால பை பை முடிச்சிடலாம். மழை வந்து to be continued. Guys, part 2 ல வரும்.